மோதகம் கையில் ஏந்துபவன் யார்? மோட்சம் எவர்க்கும் தருபவன் யார்? அம்புலியின் பிறையை அணிந்தவன் யார்? அமைதியான மாந்தரை காப்பவன் யார்? யாரும் துணை அற்றவர்க்கு துணைதான் யார்? ஆனை முகரக்கனை கொன்றவள் யார்? அன்பரில் குலை தீர்த்து காப்பவள் யார்? ஆனை முக பிள்ளையார் அவன் பாதம் சரணம். பக்தி இல்லார்க்கு பயம் தருவது யார்? பகலவன் சூரியன் போன்றவனும் யார்? பக்தரின் தீமையை போக்குபவன் யார்? பலகமர சூரர் வணங்குவதும் யார்? நவநிதிக்கு நன்மை தருபவன் யார்? நல்ல பூத கணத்தில் தலைவன் யார்? ஆனை முக அசுரனுக்கு அருள்பவன் யார்? ஆனை முக பிள்ளையார் அவன் பாதம் சரணம். அகில க்ஷேமம் அருள்பவன் யார்? அசுரன் கஜனை அழித்தவன் யார்? பரத தொந்தி உடையவன் யார்? அச்சரம் கற்பிக்கும் அவன் யார்? கருணை புரிந்து மன்னிப்பவன் யார்? புகழை அருளும் பொறுமையாளன் யார்? அடியார்க்கு நல்ல மனம் தருபவன் யார்? ஆனை முக பிள்ளையார் அவன் பாதம் சரணம். ஏழையர் துன்பம் துடைப்பவன் யார்? எல்லா உபனிஷத் போற்றுவதும் யார்? புராரியின் பூர்வ புண்ணிய யார்? அசுரரின் கர்வம் அழித்ததும் யார்? அகிலத்தில் நாசம் தடுப்பதோ யார்? அரவதன ஜெயனை அணிவதோ யார்? பழம்பெருவாரண முகத்தான் யார்? ஆனை முக பிள்ளையார் அவன் பாதம் சரணம். காந்த ஒளி தந்தம் கொண்டவன் யார்? கால கால சிவனின் புதல்வன் யார்? சிந்திக்க அறிய உருவத்தான் யார்? சிக்கல்களை தடுப்பவன் யார்? நிரந்தரமான பரம்பொருள் யார்? நினைக்கும் யோகியர் மனத்தான் யார்? நித்தம் நாம் போற்றும் ஏகதந்தன் யார்? ஆனை முக பிள்ளையார் அவன் பாதம் சரணம். காலையில் படிப்பேன் கணேச பஞ்சரத்னம், மனதில் நானும் நினைக்கும் கணேஸ்வரன். நோயின்றி நீண்ட நாள் நானும் வாழ்வேன், குற்றம் எதுவும் இன்றியே வாழ்வேன். நல்ல கல்வியை அறிவையும் பெறுவேன், நல்ல சந்தான பாக்கியம் அடைவேன். நீண்ட ஆயுளுடன் வாழ்க்கை வாழ்வேன், நிதிகள் எத்தினை பெற்றே உயர்வேன்.